வாகனங்களின் சக்கரங்கள் மற்றும் டயர்கள். வீல்ஸ் அண்ட் டயர்ஸ் ஃபார் டூ வீலர்ஸ். உங்கள் இருசக்கர வாகனத்தின் வேகம், நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பில் எது மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? ஆம், அதன் பின்னணியில் மிக முக்கிய பங்கு சக்கரங்கள் மற்றும் டயர்கள். அது மென்மையான சாலையாக இருந்தாலும் சரி அல்லது சீரற்ற பாதையாக இருந்தாலும் சரி, சக்கரங்கள் மற்றும் டயர்கள் உங்கள் பயணத்தை வசதியாக மாற்றுவது மட்டுமல்லாமல் பாதுகாப்பையும் உறுதி செய்கின்றன. எனவே இன்று இருசக்கர வாகனங்களின் சக்கரங்கள் மற்றும் டயர்களின் வகைகள், அவற்றின் வேலை மற்றும் முக்கியத்துவம் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். இருசக்கர வாகனத்தின் மிக முக்கியமான பாகங்களில் சக்கரங்களும் டயர்களும் ஒன்றாகும். அவை முழு வாகனத்தின் எடையையும் தாங்கி சாலையில் வேகத்தை கொடுக்கின்றன. சக்கரங்கள் மற்றும் டயர்களின் வகைகள். ஸ்போக் வீல். ஸ்போக் வீல் என்பது சக்கரத்தின் பாரம்பரிய வடிவமைப்பாகும். அவை நீண்ட காலம் நீடிக்கக்கூடியவை மற்றும் எளிதில் பழுது பார்க்கக்கூடியவை. மோசமான சாலைகள் மற்றும் ஆஃப்ரோடிங்கில் அவை சிறந்த தேர்வாகும். அலாய் வீல். அலாய் வீல்கள் புதிய அல்லது நவீன வடிவமைப்பு சக்கரங்கள். அவை எடை குறைவானவை மற்றும் அதிவேகத்திலும் நிலையாக இருக்கும் தன்மை கொண்டவை. அவை மென்மையான சாலைகளுக்கு ஏற்றவை. அதனால்தான் அவை இப்போதெல்லாம் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. 3 வகையான டயர்கள் உள்ளன. அவை சாலிட் டயர், டியூப் டயர் மற்றும் டியூப்லெஸ் டயர் ஆகும். சாலிட் டயரில் டியூப் கிடையாது. இது முற்றிலும் திடமாக இருக்கும். இது மாட்டு வண்டிகள் மற்றும் குதிரை வண்டிகளில் பயன்படுத்தப்படுகிறது. டியூப் டயரில் ஒரு டியூப் உள்ளது. டியூபில் காற்றை நிரப்பிய பின்னரே இந்த டயரை பயன்படுத்த முடியும். இது வேகன்கள், மோட்டார் வாகனங்கள் போன்ற வாகனங்களில் பயன்படுத்தப்படுகிறது. டியூப்களை பொருத்தாமல் பயன்படுத்தக்கூடிய டயர்கள் டியூப்லெஸ் டயர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த டயர்களில் காற்று நிரப்பப்பட்ட பிறகு காற்றின் அழுத்தத்துடன் அவை ரிம்மில் பொருத்தப்படுகின்றன. அதனால்தான் டியூப்லெஸ் டயர்களில் இருந்து காற்று வெளியேறுவதில்லை. ஒரு டயரின் வெவ்வேறு பாகங்கள். டயர் ட்ரெட். டயருக்கும் சாலைக்கும் இடையிலான உராய்வின் போது வெப்பம் உருவாகிறது. இந்த வெப்பத்தை வெளியிடவும் மழையில் தண்ணீரை அகற்றவும் டயரின் மேற்பரப்பில் டயர் ட்ரெட்ஸ் எனப்படும் விசேஷ பிளவுகள் உள்ளன. இந்த வடிவமைப்பு சாலையில் வாகனத்திற்கு சிறந்த கிரிப்பை வழங்குகிறது. டயர் ஷோல்டர். இது டயரின் ஒரு பகுதியாகும். இது ட்ரெட் மற்றும் பக்கவாட்டு சுவரின் பக்கங்களை இணைக்கிறது. பக்கவாட்டு சுவர் ட்ரெட் மற்றும் பீட் இடையே பாலமாக செயல்படும் டயரின் பகுதி பக்கவாட்டு சுவர் என்று அழைக்கப்படுகிறது. இது முதன்மையாக ரப்பரால் ஆனது. டயர் பீட். இது சக்கரத்தை ரிம்முடன் இணைக்கும் டயரின் பகுதி. இதை தயாரிக்க விசேஷமாக தயாரிக்கப்பட்ட ரப்பரால் செய்யப்பட்ட வலுவான ஸ்டீல் கேபிள் பொருள் பயன்படுத்தப்படுகிறது. டயர் அளவு. டயர் சைஸ். நீங்கள் எப்போதாவது உங்கள் பைக் அல்லது ஸ்கூட்டரின் டயரில் எழுதப்பட்டுள்ள எண்களை பார்த்து அவற்றுக்கு என்ன பொருள் என்று யோசித்ததுண்டா? வாருங்கள், இதை எளிமையான மொழியில் புரிந்து கொள்வோம். 100, 90, 18, M, C 56, P என்பது ஒரு டயரில் எழுதப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம். இதன் பொருள் என்ன? 100 இது டயரின் அகலம் மில்லிமீட்டரில் அளவிடப்படுகிறது. 90 இது டயரின் ப்ரொஃபைல் அல்லது உயரம். இது அகலத்தில் 90% ஆகும். 18 இது ரிம்மின் விட்டம். இது அங்குலங்களில் அளவிடப்படுகிறது. MC இது டயர் மோட்டார் சைக்கிளுக்காக உருவாக்கப்பட்டது என்பதை குறிக்கிறது. இப்போது 56 P-ஐ எடுத்துக்கொள்வோம். 56 இது டயரின் அதிகபட்ச எடை தாங்கும் திறனை குறிக்கிறது. 56 என்பது டயர் 224 கிலோகிராம் வரை எடையை தாங்கும் என்பதை குறிக்கிறது. P இது டயரின் அதிகபட்ச வேக வரம்பை குறிக்கிறது. P என்பது டயரின் அதிகபட்ச பாதுகாப்பான வேகம் மணிக்கு 150 கிலோமீட்டர் என்பதை குறிக்கும். டயரில் P தவிர Q, R அல்லது S என எழுதப்பட்டிருந்தால் டயர் அதிக வேகத்தை தாங்கும் என்று பொருள். Q = 160 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்திற்கு, R = 170 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்திற்கு மற்றும்
S ஈக்குவல் டு 180 கிலோமீட்டர் ஒரு மணி நேரம். இந்த ரேட்டிங் அதிவேக ஓட்டுதலுக்கான டயரின் செயல்திறனை விவரிக்கிறது. டயரில் 049 என்று எழுதப்பட்டிருந்தால் அது பேட்ச் அல்லது மாடல் எண்ணை காட்டுகிறது. 13 என்பது டயர் 13 அங்குல ரிம்முக்கு ஏற்றது என்பதை குறிக்கிறது. Z or Y இது டயரின் மாடல் அல்லது வடிவமைப்பு குறியீடு. இது டயரின் வகையை நமக்கு சொல்கிறது. அதாவது Z ஈக்குவல் டு அதிவேக வகை, R ஈக்குவல் டு ரேடியல் டயர், Y ஈக்குவல் டு 300 கிலோமீட்டர் ஒரு மணி நேரம் போன்ற வேக ரேட்டிங். மேலும் டயர் தயாரிக்கப்பட்ட தேதியும் அதில் எழுதப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டாக 3/1/24 என்பது இந்த டயர் 2024ஆம் ஆண்டின் 31வது வாரத்தில் தயாரிக்கப்பட்டது என்பதை குறிக்கிறது. இப்போது டயர்கள் எவ்வாறு சேதமடைகின்றன என்பதையும் அவற்றை நீண்ட காலத்திற்கு பாதுகாப்பாக வைத்திருக்க என்ன விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் கற்றுக்கொள்வோம். அதிகப்படியான காற்றை நிரப்புதல், மோசமான சாலைகள், அதிக எடை மற்றும் வெப்பமான வானிலை போன்ற பல காரணங்களால் டயர்கள் சேதமடையக்கூடும். டயர் பராமரிப்பு. டயரின் நல்ல பராமரிப்புக்கு இந்த 4 விஷயங்களை மனதில் கொள்ளுங்கள். 1. வாரத்திற்கு ஒரு முறையாவது டயரின் காற்றழுத்தத்தை சரிபார்க்கவும். 2. டயர் எந்த பக்கத்திலிருந்து கிழிந்திருந்தாலும் உடனடியாக அதை மாற்றவும். 3. ஒரே வாகனத்தில் வெவ்வேறு வகையான டயர்களை பயன்படுத்த வேண்டாம். 4. நிறுவனம் பரிந்துரைத்த ரேட்டிங் கொண்ட டயரை எப்போதும் பயன்படுத்துங்கள். சரியான பராமரிப்பு டயரின் ஆயுளை அதிகரிக்கும் மற்றும் உங்கள் பயணம் பாதுகாப்பாக இருக்கும். சுருக்கம். இன்றைய காணொளியில் டயர் பற்றிய முக்கியமான தகவல்களை பெற்றுள்ளோம். பல்வேறு வகையான டயர்கள், அதன் வெவ்வேறு பாகங்கள், டயர்கள் சேதமடைவதற்கான காரணங்கள் மற்றும் அவற்றை எவ்வாறு பராமரிப்பது என்பது பற்றி அறிந்து கொண்டோம். இந்த தகவலின் உதவியுடன் நீங்கள் டயர்களை சரியாக பராமரித்துக் கொள்ளலாம் மற்றும் அவற்றின் ஆயுட்காலத்தை அதிகரிக்கலாம். சரியான டயரை தேர்ந்தெடுப்பது மற்றும் பராமரிப்பது உங்கள் இரு சக்கர வாகனங்களின் பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை மேம்படுத்துகிறது. இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி. பைக்கின் டயரில் எவ்வளவு காற்றை நிரப்பி வைத்திருக்க வேண்டும்? உங்கள் பதிலை கமெண்டில் எழுதுங்கள்.